நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நேற்றைய தினம் மாலத்தீவுகளுக்கு வடக்கிலும் தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரளாவிற்கு மேற்கிலும் கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சி தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். நாம் எதிர்பார்த்திருந்தபடியே தற்பொழுது அந்த சுழற்சியானது லட்சத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. கவரட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இதன் தாக்கத்தினால கனமழை தற்சமயம் ஏதேனும் இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடும். இந்த சுழற்சியானது மென்மேலும் அரபிக்கடல் பகுதிகளில் நகர்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற அந்த படிநிலையை எட்டிவிடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் அது அரபிக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டிவிடும். அதன் பின்பு அது மேலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையும் எட்டிவிடக்கூடும். இதெல்லாம் நடக்கிறது தான். இந்த சுழற்சி இப்போ நகர்ந்து போகும்போது அது காற்றை தம்வசம் இழுத்து கொண்டு செல்றதுனால நம்ம மேற்கு மாவட்டங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இன்றும் நாளைக்கும் அதிகமாக இருக்கிறது. தற்சமயமே பார்த்தீங்கன்னாக்கா கேரள மாநிலத்தின் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது. இவை தவிர்த்து தமிழக பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது. அதிலெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. நள்ளிரவு நெருங்கிட்டாலே கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மையங்கள் திரளும். அதன் பிறகு உள்ளே ஊடுருவி கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். அதே போல் தான் நண்பகல்லையும் இப்போ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக குரோம்பேட்டையில் சில நிமிடம் மழையானது பதிவானது. அந்த மழை மேகங்கள் எங்கே ஊடுருவதோ அங்கே மழையானது பதிவாகும். சில நேரங்களில் அது வலுவான மழையாகவும் அமைந்துவிடும். அது டிபெண்ட்ஸ், அந்த நேரத்தை பொறுத்தது. இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் கீரனூர், அதே போல் சதிவயல், எலந்தப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. துவாக்குடி, அன்னவாசல், பரம்பூர், வீராப்பட்டி, இழுப்பூர், விராலிமலை போன்ற பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு. தோகைமலை, மணப்பாறை மற்றும் அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும், தரகம்பட்டி மற்றும் மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. இவை தவிர்த்து நம்ம முத்துப்பேட்டை மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மன்னார்குடி, முத்துப்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் காணப்படுகிறது. விருதாச்சலத்திற்கு தெற்கே பெண்ணாடம் அருகில் கூட மழை மேகங்களை பார்க்க முடியுது. உங்களது பகுதியை நிலவரத்துங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலாடி மாதிரியான பகுதிகளில் மழை மேகங்களை பார்க்க முடியுது. கமுதி, கடலாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். இப்போ நேரம் வந்து பிற்பகல் 2 மணி. கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதி, இது தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடமேற்கு பகுதி, அங்கேயே மழை மேகங்கள் காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலும் மழை மேகங்கள் காணப்படுகிறது. நேற்றைய தினம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியான ஊத்து, நாலுமுக்கு, காக்காச்சி, மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. இவை போக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகலாம். கோயம்புத்தூர் மாதிரியான மாவட்டங்களிலும் நிச்சயமாக மழையானது பதிவாகும். இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கங்கை கொண்டான், சாத்தான்குளம் மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கயத்தாறு, கடையநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள். சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, பந்தல்குடி, ராஜபாளையம், பேரையூர், மதுரை மாவட்ட பகுதிகள், மதுரை மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள், வாடிப்பட்டி, மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், மானாமதுரை, மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். திருப்பூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளில் திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், அந்தியூருக்கு நெருக்கத்தில் பல இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும். ஸோ நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும். ஈரோடு மற்றும் ஊட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், கோபிச்செட்டிப்பாளையம், காரமடை மற்றும் திருப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகள் என பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. சேலம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாகும். திருப்பத்தூர் மாவட்டத்தில், வேலூர் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். நேற்றைய தினமும் மழையானது பதிவாகி இருக்கிறது. பாகூர் பகுதிகளில் 25 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. ஸோ மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் வடகடலோர மாவட்டங்களில். நள்ளிரவை நெருங்கியதும் மீண்டும் வந்து கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகும். தென் தமிழகத்திலும் இன்று நம்ம ஒரு நல்ல மழையை தான் எதிர்பார்க்கிறோம். இலங்கையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இன்று வந்து கண்டி, பதுளை, ரத்னபுரி,
தேனியாயா, ஆலவா, அனுராதபுரி மற்றும் வவுனியா வனப்பகுதிகளில் எல்லாம் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம். அம்பாறை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. திருகோணமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் மழை பதிவாகும். வடகிழக்கு பருவமழை எப்படி பதிவாகுமோ அந்த மாதிரி தான் பதிவாகும். ஆனால் தீவிரமடைந்த நிலையில் இல்லை. அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னும் நமக்கு கண்டிஷன்ஸ் கண்டினியூஸான ரெயின்ஃபாலை கொடுக்குற அளவிற்கான ஆற்றல் மிக்கதாக இல்லை. அது ஃப்யூச்சரில் உருவாகும். இப்போ இந்த லட்சத்தீவுகள் அருகில் இருக்கக்கூடிய சுழற்சி விலகி செல்றதுனால, அது காற்றை இழுக்கிறதுனால நமக்கு மழையானது கிடைத்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட உட்பகுதிகளில் அதனால தான் இப்போ இடியுடன் கூடிய மழையாக வெப்பச்சலன மழையை போன்று அது பதிவாகி கொண்டு இருக்கிறது. நாளைக்கு அது அப்படி தான் பதிவாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்திலலாம் அந்த மாதிரியான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் அந்த மாதிரியான மழை தான் பதிவாகும். வடகடலோர மாவட்டங்களில் நாளைக்கு மழையானது பதிவாகும். ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது இப்படி தான் இருக்கும் கண்டிஷன்ஸ். அடுத்த சுழற்சி உருவாகட்டும், சாதகமான அமைப்பு வந்தால் நான் பகிர்றேன். இப்போதைக்கு வெதர் மாடல்ஸ் மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே ஏற்றிக்க தேவை கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அப்படியே வானிலை போகிற போக்கில் அப்படியே போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணோம்னாக்கா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முக்கில் 163 மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாவட்ட பகுதி தான். ஊத்து 152 மில்லிமீட்டர், காக்காச்சியில் 144 மில்லிமீட்டர், மாஞ்சோலையில் 113 மில்லிமீட்டர். இவை போக தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் 94 மில்லிமீட்டர், தீர்த்தாண்டதனம் ராமநாதபுரம் மாவட்டம் 83 மில்லிமீட்டர், கலாக்காடு திருநெல்வேலி மாவட்டம் 81 மில்லிமீட்டர், மேடவாக்கம் சென்னை மாநகர் 80 மில்லிமீட்டர், அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் 77 மில்லிமீட்டர், மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 73 மில்லிமீட்டர், மிமிசல் புதுக்கோட்டை மாவட்டம் 89 மில்லிமீட்டர், ஊத்தாண்டி சென்னை மாநகர் 59 மில்லிமீட்டர், நம்பியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 89 மில்லிமீட்டர், சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் 88 மில்லிமீட்டர், நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் 87 மில்லிமீட்டர், பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் 85 மில்லிமீட்டர், மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் 85 மில்லிமீட்டர், கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 85 மில்லிமீட்டர், மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் 85 மில்லிமீட்டர், ராமாநதி அணை பிரிவு தென்காசி மாவட்டம் 84 மில்லிமீட்டர், கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் 84 மில்லிமீட்டர், துறைப்பாக்கம் சென்னை மாநகர் 52 மில்லிமீட்டர், ஆர்எஸ் மங்கலம் அதாவது ராஜசிங்கமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் 82 மில்லிமீட்டர், பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் 52 மில்லிமீட்டர், சேர்வுள்ளார் அணையில் 49 மில்லிமீட்டர், ஈஞ்சம்பாக்கத்தில் 49 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டையில் 48 மில்லிமீட்டர், கடனாநதி அணைப்பிரிவில் 48 மில்லிமீட்டர், சேரன்மாதேவியில் 46 மில்லிமீட்டர், தலைநகரில் நாகப்பட்டினம் மாவட்டம் 46 மில்லிமீட்டர். ஸோ தலைநகரில் மழை பதிவாகி இருக்கிறது. நாகை மாவட்ட பகுதி இது. திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் 46 மில்லிமீட்டர், வடபழனி சென்னை மாநகர் 45 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை சென்னை மாநகர் 45 மில்லிமீட்டர். இவை போக திருச்செந்தூர், தொண்டாம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அங்கே 43 மில்லிமீட்டர், திருச்செந்தூரில் 44 மில்லிமீட்டர், நிறைய இடங்கள் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே 42 மில்லிமீட்டர். ஆனால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் நீங்கள் குறிப்பிட மாட்டீங்களான்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கும் மழை வாய்ப்புலாம் இருக்குது. திருச்சி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது. இப்போயே திருச்சி மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்குது. டெல்டான்னு நம்ம சொல்லும்போது தஞ்சாவூரை சேர்த்து தான் சொல்கிறோம். ஸோ நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள்னு சொல்லும்போது செங்கல்பட்டு மாவட்டமும் உள்ளடக்கம் தான். புறவழிச்சாலைகள் பகுதிகள்னு சொல்லும்போது நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்கள் அதில் உள்ளடக்கம் தான். ஏன்னா புறவழிச்சாலைக்கு மேற்கில் தான் நமக்கு பூந்தமல்லி மாதிரியான ரீஜியன்ஸ்லாம் வருது. ஸோ எல்லா பகுதிகளையும் தான் நான் சொல்கிறேன். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகக்கூடும். உட்பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகும். அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறோம். அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.